Okay guys, time 10:35. So we are leaving from Pathankot. Delhi ke இப்போ பார்த்தா 498 கிலோமீட்டர்ஸ்னு வருது. நைட்டு 7:10 ரீச் ஆகிடலாம் அப்படிங்குது. ஸோ we are all good. வண்டியை வார்ம் அப் பண்ணியாச்சு, ஆல் கியர்ட் அப், செயின் லூப் எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் செக் பண்ணிவிட்டேன், பிரேக்ஸ் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டேன், டயர் ப்ரெஷர் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டேன். ஸோ we are all ready. So let's go to Delhi guys. Namah Shivaya. Okay, all good guys. So this is Pathankot. ஒரு சின்ன திருத்தம், நேற்று ஒரு இது தப்பாக சொல்லிட்டேன். ஆக்சுவலாக நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணது வந்து உரி அட்டாக்குக்கு தான் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம். பட் பட்டான்கோட் அவங்கள ஃபைட் பேக் பண்ணுறதுக்கு 3 or 4 days ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக அவங்கள எராடிகேட் பண்ணுறதுக்கு இந்தியன் ஆர்மி மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து நம்மளை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து பாகிஸ்தான் பார்டர் வந்து கிட்டக்கு தான், பார்த்தீங்களா, டேங்க். நேஷ்னல் ஹைவே பிடிச்சி போயிட்டே இருக்கலாம். நேற்று வந்த ரூட் தான். ஸோ கைஸ், தர்மசாலா இங்கேருந்து 84 கிலோமீட்டர்ஸ் லெஃப்ட்டு. இன்ஃபேக்ட் டெல்ஹவுசி கூட அப்படி தான் போகணும். ஓகே, ஒரு பியூட்டிஃபுல்லான கட் செக்ஷன். அண்ட் டெல்லி அரவுண்ட் 480 கிலோமீட்டர்ஸ் தான். மேப்பு தான் 492 காட்டுது. கூகுள் மேப் ஜாஸ்தி டிஸ்டன்ஸ் காட்டுது, பட் இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம். என்ன கட் செக்ஷன் தான் தெரியல, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே ரைடை என்ஜாய் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஒரு 100-150 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரீஃபியூலிங் பண்ணிடலாம். இந்த ஊரை பற்றியெல்லாம் நியூஸ்லேயும் மூவிஸ்லேயும் இல்லை சோஷியல் மீடியாலும் பார்த்தது தான். இப்போ அந்த ஊர் வழியாக நம்ம வண்டி ஓட்டுறோம் அப்படின்னு யோசிக்கும் போது இட் ஃபீல்ஸ் ரியலி கிரேட். ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே நம்ம இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி போகணும், உலகத்தில் எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி போகணும். எவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், பீப்புள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி, அவங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஸோ கைஸ், தண்டான்னு சொல்லி ஒரு ஊர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நான் பார்க்குறேன் டிராஃபிக் போலீஸே கன் வச்சு நிற்கிறாங்க. ஸ்டில் இன் பஞ்சாப், நேஷ்னல் ஹைவே 44 அப்படியே போயிட்டே இருக்கும். ஆல்ரெடி கைஸ், திங்க் ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்லான பஞ்சாபி விஷுவல்ஸும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். டோல்கேட் தாண்டி பிரேக் எடுத்துருவோம். ஒரு பஞ்சாபி தாபா தேடி பஞ்சாபுக்குள்ளே பொறுமையாக போய்கிட்டே இருக்கேன். ஐ திங்க் எனக்கு கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன் பஞ்சாபி தாபா. சூப்பர். சங்வால் தாபான்னா வெஜ் மட்டும்தான் இருக்குமான்னு தெரியலையே, கேட்டு பார்க்கலாமா? ஸோ இப்போ கேட்டு பார்த்தேன். ஆஸ் எக்ஸ்பெக்டட் வெஜ் மட்டும்தான் இருக்குது. எனக்கும் வெஜ்ஜுக்கு ரொம்ப தூரம். பஞ்சாபுக்குள்ளே நான்வெஜ் பஞ்சாபி தாபா தேடி போயிட்டுருக்கோம். ரொம்ப ஹீட்டாக இருக்குது கைஸ். ஹாஞ்சி. ஸோ கைஸ், இதுதான் நம்ம லஞ்ச். பஞ்சாபி ஸ்டைல் பிரியாணி, ஒரு ஹாஃப் பிரியாணி, அப்புறம் என்ன, அப்புறம் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ், ஒரு எனர்ஜி ட்ரிங்க், கேம்பாவா பேர் மறந்துட்டேன். ரெண்டு சேர்த்து 130 rupees. GoPro மெமரி கார்டும் பேட்டரியும் சேஞ்ச் பண்ணணும். மணி ஆல்மோஸ்ட் 1. நம்ம கூகுள் மேப் படி 397 கிலோமீட்டர்ஸ். நைட்டு 7:50 ரீச் ஆகிடலாங்குது. கொஞ்சம் நல்லா காற்று வரட்டும். சரியான ஹீட்டு. எனக்கு இந்த ஹீட்டே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஃபீல் ஆகுது. நான் எப்படி வந்தேன்றதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல கைஸ். ஒரு 10 டிகிரி ஜாஸ்தி பார்த்தீங்களா. 382 இதில், நம்மளது 396. ஓகே,
மினிமம் 10-12 டிகிரி இதை விட ஜாஸ்தி. நான் எப்படி அதில் வந்தேன்றது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. பட் எனிவே கம்ஃபர்டபுளாக ஆராம்ஸு போயிட்டுருக்கோம். பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்கள், இந்த தார் டயர் எப்படி இருக்குது, இந்த 2 டயர் சேர்த்து வச்சா எவ்வளோ திக்னஸ் வருது, அந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது தாரோடது. இது சின்னது, இதை விட பெரிய டயரும் பார்த்தேன். இதெல்லாம் இப்போ இங்கே ஒரு ட்ரெண்டு. காருக்கு மட்டும் இல்லை, ஸ்விஃப்ட்டு நார்மல் வண்டிங்களுமே அப்படி தான். இங்கே டைவர்ஷன் எடுத்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தோம் அந்த ரோட்டில், நம்ம அமிர்த்சர் போயிருப்போம். இப்போது டைவர்ஷன் டுவோர்ட்ஸ் டெல்லி. கரெக்டாக லோ ஃபியூவல் இண்டிகேஷன் வந்துடுச்சு. பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் போவோம். கைஸ், சப்ரி ப்ரோ மேக்ஸ், சப்ரி ப்ரோ மேக்ஸ் நம்ம கூட ரேஸ் பண்ண வராங்க. जाना है भाई आगे. ओय 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 हेलमेट கிடையாது. ஏகப்பட்ட டீம்ஸ் நம்மளை பார்த்தாலே ரேஸ் பண்ண வராங்க. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஹெல்மெட்ன்ற விஷயமே யாருக்கும் தெரியாது. ஸோ கைஸ், மக்களே, திஸ் இஸ் சத்லஜ் ரிவர். நம்ம இப்போ க்ராஸ் பண்ணுறது ஒரு டோல்கேட் வந்துடுச்சு. நம்ம ரேஞ்ச் எவ்வளோ வந்திருக்கு, 100 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ வி வில் டேக் ஏ பெட்ரோல் பிரேக், ஃபியூவல் பிரேக் எடுத்துரும். கைஸ், மழை பெய்யுது. பட் ஆனால் மழை மேகங்கள்லாம் இல்லை, பாசிங் ஷவர் மாதிரி தான் இருக்குது. பட் ஐ ஆம் லைக்கிங் இட். நம்மளை ரொம்ப ஈரமாக்கிடக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் மேனேஜபிள், ஐ கேன் மேனேஜ். பட் இன்னும் ஹெவி ஆகிடுச்சுனால் இட் இஸ் டிஃபிகல்ட். டெம்பரேச்சர் கொஞ்சம் டவுன் ஆகும், அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் பாருங்கள், மேலே உங்களுக்கு தெரியுதா ரெயின் க்ளவுட்ஸு? இல்லைல்ல, மழை பெய்கிற மாதிரி க்ளவுட்ஸு தெரியல. பட் ஸ்லைட்லி டார்க் க்ளவுட்ஸாக தான் இருக்குது, மழை மேகங்கள் மாதிரி இல்லை. பட் எனிவேஸ், அப்படியே கேர்ஃபுல்லாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். மழை காட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் நியர் அம்பாலா. டைம் வந்து 3 o'clock. We'll take a break, drinks break. கடையை பாருங்கள், டிஸ்கவர் மாடிஃபை பண்ணி கடையாக்கியிருக்காங்க. பட் இந்த மாதிரி தேவை தான் கைஸ், ஹைவேல சரியான ஹீட்டு. மச் நீடட் ஒரு 15 minutes பிரேக். ஓகே, நேஷ்னல் ஹைவேல ஒரு டைவர்ஷன். எவ்வளோ நேரத்துக்கு எப்படின்னு தெரியலையே. ஸ்லோவாக ஆகிடுச்சுன்னா நல்லா வெயில் ஃபீல் ஆகுது. ஹைவேலேயே போயிட்டு இருந்தேன்னா காற்றுல அது வெயில் அடிக்கிறது தெரியல, ஹீட் அவ்வளோ தெரியல. பஞ்சாபா ஹரியானாவான்னு தெரில. ஐ திங்க் திஸ் இஸ் ஹரியானா. ஸோ அந்த டைவர்ஷன்லேருந்து இந்த மாதிரி ஒரு ரோடு கூப்பிட்டு வந்துடுச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் மழை பெஞ்சிருக்கு. பட் ஆனால் ஐ டோன்ட் நோ, இது நம்ம வரும்போது ஒரு உள்ளே பூந்து வந்தோம் இல்லையா, ஸோ அந்த ரோடாக இல்லையான்னு எனக்கு தெரில. அந்த ரோடாக இருந்துச்சுன்னா இப்போது மழைக்கு அப்புறம் இட் வில் பி வெரி பேட் சிச்சுவேஷன். பட் ஃபுல்லாக சுற்றி வயல் தான், ரொம்ப அழகாக இருக்குது. வெரி பியூட்டிஃபுல் பஞ்சாபி வில்லேஜ், பஞ்சாபி ஒரு ஹரியானி வில்லேஜ். பட் ரோடு மட்டும் நல்லா இருக்கணும். ஐயோ, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கூகுள் நம்மளை என்னென்ன பண்ண போகுதுன்னு தெரில. பட் இது வரைக்கும் சோஃபார் த ரோட் இஸ் ரியலி குட். சின்ன ரோடு ஆனாலும் ரோட் கண்டிஷன் இஸ் ஃபைன். பார்க்கலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ் இந்த பஞ்சாபி வில்லேஜஸ் ஆர் ஹரியான்வி வில்லேஜஸ். வெரி பியூட்டிஃபுல்.
மரங்கள்லாம் பாருங்கள் சைடில். ஓ, அண்ட் பேட் ரோட்ஸ். ஓகே, யாருக்கிட்டே கேட்கலாமா இல்லை போயிட்டே இருக்கலாமா? கார்ஸ் எல்லாம் நம்ம கூட தான் வருது. அன்றைக்கி அப்படி தானே கார்ஸ் நம்ம கூட தான் வந்துட்டு இருந்தது. மெயின் ரோடு பிளாக்டுன்றதுனால தான் இப்படி போனேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மரங்கள் ரெண்டு சைடும். அண்ட் அந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லாக வயல், பேடி ஃபீல்ட்ஸ். பியூட்டிஃபுல்லாக, வெரி பியூட்டிஃபுல். அதே ரோடு தான் நினைக்கிறேன். ஓஹோ, கைஸ் கொடுமை, கைஸ் கொடுமை, சீரியஸ்லி. நம்ம மட்டும் இல்லை, இந்த மாதிரி தான் இருக்குது. இப்படி இருக்க சான்ஸே இல்லையே. வேறு கண்டிப்பாக நல்ல ரோடு இருக்கணும். ஸ்லோவாக மூவ் ஆகிறோம்ல, அதான் பயங்கர ஹீட்டாக இருக்குது. இதுதான் மெயின் ரோடு போல் இருக்குது. NH 44 ஏதாவது ஒர்க் இருந்தால் சீக்கிரமாக பண்ணி முடிங்கப்பா. இந்த வெயிலில் இப்படியெல்லாம் போக முடியல. குருக்ஷேத்ராவை இன்னும் வரலையே, அதுக்கு முன்னாடியே இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆமாம் இல்லை, குருக்ஷேத்ராவுக்கு முன்னாடி தான் ஆக்சுவலாக. லாஸ்ட் டைம் கூட அப்படி தானே, நம்ம மணாலி கிளம்புறப்ப தான், குருக்ஷேத்ராவிலேருந்து கிளம்புறப்ப தான் நம்மளுக்கு அந்த இது பார்த்தோம். ஸோ ஐ திங்க் கரெக்டாக அந்த ரூட்டு தான். பட் அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ மழைக்கு அப்புறம் இன்னும் மோசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ காய்ஸ், அதே ரோடு தான், ராதர் அதை விட மோசமான ரோடு மாதிரி தெரியுது. ஷபா, லடாக்கே பரவாயில்ல போல இருக்கு. பஞ்சாப் ஹரியானா கவர்மெண்ட் என்ன பண்ணுறீங்கோ? ஷபா. ஸோ ஒரு வழியாக நம்ம நல்ல ரோடுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் காற்று வாங்கட்டும். ஃபேஸ் எல்லாம் வேர்த்து கண்ணெல்லாம் எரியுது. ஜெய்ப்பூர்னா கண்டிப்பாக இந்த ரோடு தான் பிடிக்க சொல்லுது. ஹிமாலயன் ரைடர். ஓகே, NH 44 தான் பிடிக்க போகிறோம். Thank God. 1.5 kilometers NH 44 பிடிக்க போகிறோம். ஏ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல வியூ. See this? Really really beautiful. எனக்கு NH தெரியுது guys, NH தெரியுது கண்ணுக்கு. So we are good. We are very good. Jammu, Delhi. Okay doke. Guys, அங்கே பாருங்க, தெரியுதா? That's a fighter plane, a fighter jet. என்ன சவுண்டு தெரியுமா அது? பயங்கர ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட், காதெல்லாம் போயிடும் அந்த மாதிரி சவுண்டு. மதர் ஆஃப் ஆல் நேஷ்னல் ஹைவேஸ் NH 44. சி, மதர் ஆஃப் ஆல் நேஷ்னல் ஹைவேஸ்னு நான் சொல்கிறது. NH 44 தான் வந்து இந்தியாவோட நர்வ் மாதிரி. காஷ்மீர் டு கன்னியாகுமரி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸை இதுதான் கனெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதனால் சொல்கிறேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வைசஸ் ஃபார் பைக்கர்ஸ் ஆர் பீட் எனிபடி. இந்த மாதிரி வில்லேஜ் ரோட்ஸ் போகிறது பிடிக்கும் அப்படின்னா
ஓகே பரவாயில்ல, கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா மேக்ஸிமம் நேஷ்னல் ஹைவேலே ஸ்டே ஆன் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு 150 kilometers வில் டேக் a break, get something to drink and then we'll go. பிரேக் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுவோம். இந்த கடையில் தான் ஜூஸு தண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு வெரி குட் பிரேக். நம்ம ஆல்மோஸ்ட் கர்னால் கிட்ட வந்துட்டோம் கைஸ். ஸோ அம்பாலா க்ராஸ் பண்ணி கர்னால் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வண்டியை சர்வீஸ் பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டேன். ப்ராப்பராக ஒரு பீரியோடிக் சர்வீஸே பண்ணிவிடுவோம். லத்தாக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் இல்லையா. ஓகே ஸோ கைஸ், ஆஃப்டர் ஒரு டீசன்ட் அமௌண்ட் ஆஃப் பிரேக், ½ an hour கிட்ட பிரேக் எடுத்தேன். ஸோ நம்ம குருக்ஷேத்திரெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். கர்னாலுக்கு வந்து ஒரு 30 kilometers தான். கர்னாலில் ஒரு KTM சர்வீஸ் சென்டர் இருக்குது ஆக்சுவலாக. பட் ஆனால் டெல்லிக்கிட்ட போயிட்டு அங்கேயே பண்ணிக்கலாம். நான் சர்வீஸ் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு நார்மல் சர்வீஸ் தான். ஸோ காய்ஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:35, ஒரு 77 kilometers டு டெல்லி. இப்போ நம்ம டெல்லி பனிபட் எக்ஸ்பிரஸ் வேல தான் போயிட்டுருக்கோம். பட் ஆனால் பைக்குக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இது பெரிஃபரல் எக்ஸ்பிரஸ் வேன்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் லாஸ்ட் டைம் டெல்லி வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்றது என்னால் ஃபீல் பண்ண முடியுது கைஸ். வண்டி இப்போ மூவிங்லேயே இருக்கிறதுனால நல்ல கூலான ப்ரீஸ், ரொம்ப கூல் இல்லை, நார்மலான ஒரு ப்ரீஸ் வருது. லாஸ்ட் டைம் மை காட், நான் டெல்லி கிராஸ் பண்ணும்போது இட் வாஸ் யோசிக்க கூட முடியல, அந்தளவுக்கு ஹீட்டாக இருந்துச்சு. கைஸ், வெல்கமிங் யூ ஆல் டு தி ராஜதானி ஆஃப் டெல்லி, ராஜ்நகரி டெல்லி. காய்ஸ், டெல்லி வந்தாச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னொரு 35 kilometers தான். அண்ட் இங்கேயே கீழே ஹைவே விட்டு கீழே பார்த்தீங்கன்னா வெரி ஹெவி டிராஃபிக், கன்ஜஷன், பிஸியான ரோட்ஸ். இந்த ஹைவே சைடில் தான் எங்கேயாவது நம்ம ஸ்டே பண்ணணும். மேட்டர் என்னென்னா இங்கே ஹோட்டல் எதுவும் இல்லை. ஸோ நம்ம இந்த சர்வீஸ் லைன்லேயே கொஞ்சம் தூரம் போவோம். ஓகே, எனக்கு டெல்லி வரைக்கும் போக தேவையில்லை. இங்கேருந்து கரோல்பாக் 30 kilometers, 1 hour. நான் பஸ்ஸில் கூட போயிடுவேன். அங்கே வண்டி எடுத்துகிட்டு போய் டிராஃபிக்கில் மாட்டிக்கக்கூடாது. ஸோ சர்வீஸ் லைன்லேயே போயிட்டு இருந்தோன்னா ஏதாவது ஹோட்டல் வரும். கன்ஜஷன், சரியான கன்ஜஷன். இதுக்கு தான் நான் உள்ளே போக வேணான்ற ஒரு இதில் இருந்தேன். பயங்கர கன்ஜஷன். ஸோ கைஸ், இங்கே பக்கத்தில் ஒரு நிர்வான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல், யூட்டன் எடுத்து போனோம், பார்க்கலாம். நல்ல ஒரு ரைடு. நம்ம நேஷ்னல் கேபிட்டல் டெல்லியில் இருக்கோம். இங்கே ஆக்சுவலாக ஒரு 2 days ஸ்டே. இப்போ இது வந்து நான் நெக்ஸ்ட் டே தான் பண்ணுறேன். நேற்று ரொம்ப டயர்டாக இருந்தது, ரொம்ப டயர்டாக இருந்தது. வந்த உடனே ஃப்ரெஷ் ஆகி டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே கிராஷ்டு. அதனால தான் vlog எண்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி டெல்லியில் இருக்கேன். ரைடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, பட் கொஞ்சம் டயரிங்காக இருந்துச்சு. ஆப்வியஸ்லி இட் வாஸ் அ குட் ரைட். பட் என்னென்னா அந்த ஒரு வெதர் சேஞ்ச், நம்ம நல்ல கோல்டான ஒரு வெதரில் இருந்து ரொம்ப ஹீட்டான ஒரு வெதருக்கு வந்துருக்கோம். இட் வாஸ் வெரி ஹாட். அண்ட் இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் கூட மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவர் ஹோப்ஃபுல்லி அவர் வந்தார்னா மீட் பண்ணலாம். ஸோ நம்ம வண்டிக்கு என்ஜின் ஆயிலாவது அட்லீஸ்ட் மாற்றலாம் அப்படின்னு பார்க்குறேன். இப்போதைக்கு சர்வீஸ் விட்டால் உடனே கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அண்ட் ப்ளஸ் சர்வீஸ் சென்டரோட ரிவ்யூஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. ஸோ அட்லீஸ்ட் என்ஜின் ஆயிலாவது சேஞ்ச் பண்ணிவிட்டு வண்டி க்ளீனப் பண்ணிட்டோன்னா நம்ம பெங்களூர் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் எப்பயும் மாதிரி கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் see you guys tomorrow. Take care.